இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது புளி அவல் அண்ட் புடலங்காய் கறி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். புடலங்காய் பொரியல். So இப்போ வந்து இதுவே இட்ஸ் ரியலி கம்ப்ளீட் மீல். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் ஹங்க்ரி அண்ட் யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க், ஏதாவது கூலாக குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து ஆப்பிள் அண்ட் பாதாம் மில்க் ஷேக். அது ஸோ இது எப்படி பண்ணுறது அண்ட் அகெயின் வெரி சிம்பிள். நீங்கள் ஐ நோ இல் பி ரியலி டயர்ட், ஓ மை காட் நான் வந்து பாதாம் பருப்பு எடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் வீட்டில் வந்து இப்போ ஆப்பிள் நிறைய எல்லாருக்கிட்டையும் இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்கனால வந்து நீங்கள் ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஆர்டினரி சிம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே யூ ஹவ் டு ஜஸ்ட் ட்ராப் இட். மிக்சியில் போட வேண்டியதான். அதை அப்படியே வந்து தின் ஸ்லைசஸாக நீங்கள் முதல்ல மிக்சியில் போட்டுருங்க. அதை வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தா கூட, பப்பாயா அந்த மாதிரி இருந்தா கூட இட் வில் பி வெரி நைஸ். அண்ட் இது வந்து பாயில்ட் அண்ட் கூல்டு மில்க். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சுகர் ஒன்றும் ஆட் பண்ணலை. ஸோ சுகர் அண்ட் சம் ஃப்ளேவரிங்க்கு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு இந்த பாதாம் பவுடர் ரெடிமேட் மிக்சஸ் அவைலபிளாக இருக்கு இல்லையா மார்க்கெட்டில் ஈஸியாக, அதை நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மில்க் ஷேக் அண்ட் ஒரு ட்ரிங்காக இருக்கும் அது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரெடி. இப்போ இந்த ஆப்பிளோட ஸ்கின்னோட சேர்ந்து நம்ம போட்டனால அது லேசாக சிப் சிப்பாக அது ரொம்ப அழகாக தெரியுது. அதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து செரிஸ் மாதிரி இருக்குது, செரியை சாப் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் மேட் இட் அ பாயிண்ட் தட் அது வந்து சங்கியாக இருக்கணும் இந்த ஆப்பிள் அப்படின்னு. அது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கியாக ஃப்ரூட் ஃப்ளேவரோட சங்கியாக இருக்கிறதுனால வந்து அது நம்ம சாப்பிடும்போது அது வெறும் விழுது மாதிரி இல்லாமல் யூ கேன் ஆல்சோ பைட் சம் அண்ட் ஈட். அண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் யூ வில் ஃபீல் மோர் ஹோல்சம். அந்த ஒரு ஹோல்சம்னஸ் இந்த மவுத் அப்படின்னு இருக்கிற மாதிரி வந்து அது மாதிரி ஒரு ஹோல்சம் ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இட் வில் பி ஈவன் மோர் கம்ப்ளீட். நீங்கள் இதை மூணையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மெதுவாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆயிரும். அதனால் நல்லா சில்லாக இன்ஸ்ட் ஆஃப் ஸ்பாயிலிங் யர் ஸ்டமக் வித் டெசர்ட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாம இதனால் சில்லாக நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே நல்லா யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் யர் ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இதை அப்படியே அதை எடுத்து சாப்பிட்லாம். இட்ஸ் வில் பி வெரி நைஸ் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் 4 o'clock வந்து ஒரு நைஸ் ஹாட் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சாப்பிடுங்க. ஸோ இட் வில் பி வெரி நைஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு லைட் ஆஃப்டர்நூனாக உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட்ல எவ்வளவோ ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு, தென் கிரான்பெரிஸ் இருக்கு. கிரான்பெரிஸ்னால ஆர் சோ குட். கிரான்பெரி ஜூஸாக எடுத்தோம்னா ரெட் கலர் ஜூஸாக இருக்கும். ஸோ குட் ஃபார் ஹெல்த். அதாவது அப்படியே ஃப்ளஷஸ் த சிஸ்டம். நம்ம அதை சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். தென் அதே மாதிரி வந்து போமோகிரானட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஸோ ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன். ஈவன் ஜென்ரலாகவே வந்து வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போமோகிரானட் சாப்பிட்டோம்னா வயிற்று வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வாஸ்தவமான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இஸ் அ டபுள் போனஸ் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டொமேட்டோஸ் வந்து ஹஸ் so much of lycopene in it. லைகோபீன் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லது. அதாவது டொமேட்டோலாம் வந்து நம்ம அப்படியே கூட இப்போ எல்லாம் டொமேட்டோ சீசனாக இருக்கும்போது டொமேட்டோலாம் நம்ம அப்படியே நம்ம எடுத்து நம்ம கடிச்சு நம்ம சாப்பிட்றலாம். ஈவன் ராவே. இப்போ எப்படி நம்ம சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது கேரட் எல்லாம் அப்படி இப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம டொமேட்டோவையே வந்து கழுவிட்டு அப்படியே கடிச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து ஈவன் ஸ்மால் செர்ரி டொமேட்டோஸ் கூட அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் நீட்டாக ஒரு பவுச்சஸில் வரது வந்து நம்ம நீட்டாக ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னாக்க ஈவன் இந்த ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்லேயோ இல்லை 4 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஏதாவது சாப்பிடும் போல இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, பட் ஸ்டில் யூ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஹெவி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் தாராளமாக இந்த செர்ரி டொமேட்டோஸ் எடுத்து நீட்டாக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப க்யூட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி சலாட்னா வெட்டிட்டு கொதன்னு அதை உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும்னே தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் நீட்டாக எடுத்து ஒரு சாக்லேட்டை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ சாப்பிட்றதுக்கு யூ வில் ஃபீல் ஆல்சோ ஸ்மார்ட் ஈட்டிங் தட். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதில்.
அண்ட் நாட் only that வந்து இந்த டொமேட்டோஸோட ஸ்கின்ல தான் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸும் அடங்கியிருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இப்போ டொமேட்டோ வந்து ஜூஸாக குடிக்கிறது ஈஸி அப்படின்னாக்க வந்து பாதி வந்து நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, பாதி வந்து ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. அண்ட் ஸோ யூ வில் ரெண்டுமே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். ஸோ தட் யூ கேன் ஈட் மோர் ஆல்சோ ஆஃப் டொமேட்டோஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் பிரைட்டன் அப், உங்கள் சிஸ்டமும் வில் பி ஈவன் மோர் க்ளோயிங் அண்ட் நைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீதியில் பார்த்தோம்னாக்க வந்து எல்லாமே ஜூஸாக சாப்பிடவும் போர் அடிக்கும், எல்லாமே இப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிடணும்னு போர் அடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பாதியை வந்து நீங்கள் அப்படியே யூ கேன் ஜஸ்ட் பைட் அண்ட் ஈட் இட், பாதி வந்து நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸாக அடித்து நீங்கள் கூட குடிச்சிக்கலாம். ஆப்பிள் பாதாம் மில்க் ஷேக், சாப்ட் ஆப்பிள், மில்க் சேர்ந்து மிக்சியில் பிளெண்ட் செய்யவும், இத்துடன் பாதாம் பவுடர் சேர்த்து சில் செய்து சாப்பிடவும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தது வந்து புளியவல், புடலங்காய் பொரியல் அண்ட் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் ஆப்பிள் மில்க் ஷேக் பார்த்தோம். இட்ஸ் வெரி நைஸ் காம்பினேஷன் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து do enjoy your afternoon meal. Until we meet next week, see you, bye.